சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு கிறிஷ் இன்னைக்கு உங்களோடவே தூங்கட்டோன்னு சொல்லி மனோஜ் தூங்குனதுக்கு அப்புறமா கிறிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட பக்கத்தில் போய் ஹப் பண்ணி படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து நம்ம மனோஜ் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் கிறிஷ் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மனோஜ் வந்து பயங்கரமாக சத்த போடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த சின்ன பையன் வந்து எங்கள் ரூம்குள்ளே படுத்துட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா ரோகிணி, உள்ளே என்னதான் நடந்துட்டு இருக்கா, அவன் எதுக்காக ரூம்குள்ளே வந்தா, எனக்கே தெரியல ஆண்டி, அவன் எப்போ வந்து படுத்தான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த குட்டிச்சத்தான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த நிம்மதியும் இல்லை. இதை சொன்னாலையும் வீட்டில் இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கிறதாவும் இல்லை. இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மனோஜ் இருந்துட்டு கிறிஷை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்க, சின்ன பையனை அடித்து கொடுமை பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் 2 பேர் மேலேயும் நான் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ நம்ம வீட்டு பசங்களை நீ கேஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நான் உன்னுடைய அத்தை, இப்படி கொஞ்சம் கூட மாமியாருன்ற மரியாதை இல்லாமல் கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நேற்று அங்கிள் கூட தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சொன்னாங்க. அப்போல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களே, நேற்று தானே அங்கிள் சின்ன பையனை போட்டு கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த கிரிஷ் வந்து என்ன பண்ணா, ரோகிணியோட ரூமில் போய் படுத்துட்டுருக்கான், அவ்வளோதானே, அதுக்கு இதுக்கு இவ்வளோ பெருசாக அந்த பையனை போட்டு அடி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.